இந்த சுடருக்கு பிரச்சனைகள்லாம் இப்படி சுத்தி சுத்தி அடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு அந்த ரவுடி ஒருத்தன் வந்து புரோகிதருக்கு பணம் குடுத்தான் இல்லையா? அந்த ஒரு ஆள வந்து தொரத்திட்டு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பா அங்க மல்லி கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா, மல்லி எந்த ஒரு விஷயத்துல வேணாலும் கொஞ்சம் நார்மலா இருப்பாங்க. ஆனா இந்த மாரி ஒரு விஷயத்துல கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாரி ஒரு கொள்கையோட இருந்துட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த சுடர், ரகு இவங்க எல்லாருமே சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வெண்பா, விஜய், மல்லி இவங்க எல்லாருமே ஹேப்பியா இருக்கணும். அதுக்கு எதிரா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து போலீஸ் கிட்ட சிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா அதே சமயத்துல சுடர் இருந்துட்டு இப்போ இந்த அ அதாவது நிஷா இருக்காங்க இல்லையா? நிஷா கிட்ட வசமா சிக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நிஷா இருந்துட்டு இதுக்கு மேல தான் இங்க இருக்கக்கூடியது உண்மையிலேயே நம்ம அக்கா தானா? அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதாவது இந்த இங்க இருக்கக்கூடிய ரேணுகா, அதாவது நிஷாவ பொறுத்தளவுக்கு இந்த சுடர் வந்து ரேணுகா அப்படின்றது தான் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இப்போ ஒரு பார்சல் ஒண்ணு வந்திருக்கு. அந்த ஒரு பார்சல வாங்குறதுக்காக நிஷா இருந்துட்டு வந்து நிக்கிறாங்க. அதாவது ரேணுகா கிட்ட தான் அந்த ரேணுகாவோட பேருக்கு வந்திருக்கு அந்த பார்சல் அப்படிங்கிற மாரி சொல்லி. உண்மையிலேயே இந்த கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வடிகட்டின முட்டாள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன் உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்னாச்சு, இத்தன வருஷமா அந்த ரேணுகா அப்படின்றதுடைய ஒரு கேரக்டர் செத்தாச்சு. அப்படி அதாவது செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ, இல்ல செத்து போயிட்டாங்களோ, இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு பார்சலும் வந்ததில்ல, எதுவும் வந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ உயிரோட வந்த ரேணுகாவுக்கு எப்படி இந்த பார்சல்லாம் வருது? அப்படின்ற மாரி சொல்லி கொஞ்சமாச்சும் மூளைய கசக்கி யோசிக்கலாம். ஆனா அந்த மூளை இந்த நிஷாவுக்கெல்லாம் சுத்தமா கிடையவே கிடையாது. ரேணுகா அக்காவுக்கு வந்திருக்கு. சரி ஓகே என்ன பார்சல்ன்னு சொல்லிட்டு வாங்கி பார்ப்போம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நிஷா இருந்துட்டு அந்த பார்சல வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த சுடர் இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அத தடுத்து நிறுத்துறாங்க. அதாவது "நிஷா நீ போ நானே அந்த பார்சல வாங்கிக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லி ஆனா நிஷா என்ன சொல்றாங்க, இந்த மாரி வந்து "நான் வாங்கக்கூடாதாக்கா? எதுக்காகக்கா இப்படி பண்றீங்க? அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்த பார்சல் நான் வாங்கக்கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்கா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நிஷா இருந்துட்டு அந்த பார்சல வாங்குறாங்க. ஏன்னா இங்க அந்த அளவுக்கு சண்டை போட முடியாது. ஏன்னா சண்டை போடக்கூடிய அளவுக்கு இது மிகப்பெரிய விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர பொறுத்தளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனா நிஷாவ பொறுத்தளவுக்கு அது மிகப்பெரிய விஷயமே கிடையாது. நிஷாவும் கண்டிப்பா வாங்கலாம் அப்படிங்கிறது தான். முன்னாடியே இந்த சுடர் வந்திருந்தா பிரச்சனை கிடையாது. சுடர் வராததுனால தான் இங்க பிரச்சனைங்க. அதுவும் இல்லாம இப்போ அந்த பார்சல வாங்கி நம்ம அ நிஷா வந்து பிரிச்சு பார்க்க போறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஆனா அத பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே இந்த நிஷாவுக்கு செம்ம ஷாக் ஆகப்போகுது. அதுல இருக்கக்கூடியது என்ன? அதாவது அந்த பார்சல வாங்கி அத பிரிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா அப்பவும் சுடர் இருந்துட்டு ஏதாச்சும் முட்டுக்கட்டைய போட்டுக்கிட்டு அத வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே தடுத்து நிறுத்த முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அதுவும் இல்லாம இப்போ அ நிஷா இருந்துட்டு, "இருங்கக்கா என்னதான் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது என்னதான் பார்சல்ன்னு பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு பார்சலும் வந்தது கிடையாது. யார் அனுப்பியிருப்பாங்க? எதுவும் வந்து ஃப்ரம் அட்ரஸ், டூ அட்ரஸ்ன்னு கூட எதுவுமே போடலையே. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த நிஷா இருந்துட்டு, "இருக்கா என்னன்னு தான் பார்ப்போம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த சுடர் கண்ணு முன்னாடியே அத பிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. அத பிரிக்கும்போதே கரெக்ட்டா அதுலருந்து ரூ. 500 கட்டா வந்து விழ ஆரம்பிச்சுருது. அத பார்த்தோனே பயங்கரமான அதிர்ச்சி. "என்னக்கா அது? உங்களுக்கு போய் இவ்ளோ பணத்த யாரு அனுப்பிச்சிருக்காங்க? யாரா இருக்கும்?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 2,00,000 இருக்கு. அந்த ரூ. 2,00,000 பார்த்தோனே இந்த நிஷாவுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அது என்ன பணம்? ஏது பணம்? அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம அந்த ஒரு பணம் என்ன அப்படின்னா இந்த கதிரேசனோட வீட்ல இருந்து காணாம போச்சு இல்லையா? இந்த சுடரு, அடுத்ததா வந்து நிஷா, அதாவது இந்த ரகு இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து பிளான் பண்ணி அத ஆட்டை போட்டிருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு பணம் தான் அதுல இருந்திருக்கு. அத பார்த்த உடனே இந்த சுடருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. "என்னக்கா இது? இந்த பணத்த யாருக்கு அனுப்புனது?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி யோசிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்ப நிஷா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பணத்த பத்தி அந்த அளவுக்கு அவ்வளவும் இது பண்ணிக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாம "இந்த பணத்த விஷயம்லாம் உனக்கு தெரியாதுல்லக்கா? இத நான் எடுத்துட்டு
போய் பத்திரமா வைக்கிறேன். ஏன்னா இந்த வீட்ல எங்கேருந்து எப்படி காணாம போகுது, என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அதனால வந்து இத நான் எடுத்துட்டு போய் பத்திரமா வைக்கிறேன். நீங்க கேட்கும்போது நான் தரேன்க்கா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நிஷாவும் அத வந்து கொண்டு போக ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த வீட்ல பணம் காணாம போயிருக்கு. ஏற்கனவே வந்து சீரியல் நம்பர்லாம் வச்சு, அதாவது அந்த நோட்டு நம்பர்லாம் வச்சு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நிஷாவுக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு டைம்ல நிஷா இருந்துட்டு அத கேர் பண்ணிக்கிறது இல்ல. ஆனா இந்த சுடர் இருந்துட்டு எப்படியாச்சும் அந்த பணத்த எடுத்துறணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நெனச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா என்னதான் சுடர் இருந்துட்டு இல்ல மானா அப்படின்ற மாரி வந்து சொன்னாலுமே கூட, சுடர் அந்த இடத்துல வசமா மாட்டிக்கிட்டு இருக்கா. அதனால அவ மாட்டிக்கிட்டு தான் ஆவணும். வேற வழியே கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்போ நிஷா இருந்துட்டு அந்த பணத்த அதாவது எதிர்பார்க்காத விதமா அந்த சீரியல் நம்பர பார்க்கும்போது, உண்மையிலேயே செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த கட்டு முழுக்கவே இப்போ அந்த இவங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா? அதாவது அந்த நோட்லலாம் வந்து இருந்த சீரியல் நம்பர்லாம் மொத்தமா அப்படியே ஆர்டரா இருக்கு. அத பார்த்த உடனே இப்போ நிஷாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. எதுக்காக இந்த பார்சல் இங்க வரணும்? அதுவும் இல்லாம முழுக்க முழுக்க அதே நோட்டு தான் இருக்கு. உண்மையிலேயே என்னதான் நடந்துட்டு இருக்கு? இங்க இருக்கக்கூடியது உண்மையிலேயே ரேணுகா அக்காவா? அப்படின்ற மாரி சொல்லி நிஷாவுக்கு இப்போ சந்தேகம் வர ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா நிஷாவுக்கு சந்தேகம் வருது அப்படின்னாலே, அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஒரு பக்கத்துல வந்து கெட்ட விஷயம் தான். ஏன்னா நிஷாவுக்கு உண்மை தெரிய வந்து, இவ சுடர் தான் தெரிய வந்துச்சு அப்படின்னா, தன்னோட அக்காவோட வாழ்க்கைய தான் அடையணும் அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. அதாவது உண்மையிலேயே அக்கா இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது விஜய கல்யாணம் பண்ணிட்டு, வெண்பாவ வந்து மகளா வச்சுக்கிட்டு நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, சுடர் முழிக்கிற மாரி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இது எல்லாமே ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.